திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவை. ஆறாவது பாடல். மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே. போன திசைப்பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டு அருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய். ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோணை பாடு ஏலோர் எம்பாவாய். பாடல் விளக்கம். மானே நீ நன்னலை. நன்னல் என்றால் நேற்று. மான் என்று சுவாமி அழைச்சதற்கு பல காரணங்கள் உண்டு. மான் 310 டிகிரி வரையும் சுழன்று பார்க்கும். அது மட்டும் இல்லை, மனிதனை காட்டிலும் அதிகமான செவித்திறன் மானுக்கு உண்டு. பல்வேறு சத்தங்களை எளிதாக பகுத்து கேட்கும். அப்படிப்பட்ட மானே என்று பெருமான் இந்த 6வது பாடல்ல அழைக்கிறார். மானே நீ நன்னலை. நேற்று என்ன சொன்ன? நாளை வந்து உங்களை நானே எழுப்பவன்னு சொன்ன இல்லையா? அடியார்னு சொல்ல, இங்கே நானே என்ற நான் என்ற அறியாமல் இருக்கிறனால தான் நீ இன்னும் உறங்கின்னு இருக்கேன்னு சொல்லி ஒரு குறிப்பையும் பெருமான் காட்டுகின்றார். நானாமே வெட்கப்படாம எந்த திசையில போயிருக்கிறப்போ சொல்லு. இன்னும் புலர்ந்தின்றோ, உனக்கு இன்னும் விடியவில்லையா? வானே நிலனே பிறவே அறிவறியன். வானுலகமும் நில உலகமும் மற்ற உலகங்களும் அறியாத எம்பெருமான் சிவபெருமான் அண்ணாமலையானை தானே வந்து எம்மை தலையளித்து. அழி என்றால் கருணை, தலை அழி என்றால் பெரும் கருணை, மாக்கருணை, கருணையே வடிவமாக இருப்பவன் சிவபெருமான். ஆட்கொண்டு அருளும் ஒன்றாய் கலப்பினால் வேறாய் பொருளால் தொழிலால் உடனாய் இருக்கின்றான். இமைப்பொழுதும் உயிரினுடன் இருந்து காணுபகாரம் காட்டுபகாரம் செய்து கொண்டிருக்கின்றான் உயிருக்கு. வான்வார் கடல் பாடி, வார்கழல் நீண்டகள் பராபர சிவம் பரசிவம் ஆதிசிவம் நாதம் விந்து அபரநாதம் அபரவிந்து சதாசிவம் மகேஸ்வரம் குருத்திரம் திருமால் பிரம்மன் என்று நீண்ட கால்கள் நம் பொருட்டு இறங்கி வருகின்றன. நம் பக்குவத்திற்காக பெருமான் அறியாமை கழற்றி அறிவொளி ஏற்றும் அண்ணாமலையானை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீ உன் வாய் திறவாமல் உள்ளே இருக்கின்றாய். இவ்வளவு கூறியும் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்றாய். அன்பின் பெருக்கம் உனக்கு உள்ளதா? ஊன் உருகாமல் இருக்கிறாயே, அகவிழிப்பு இல்லாமல் இருக்கிறாய். அடியார்க்கும் பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் தலைவனாக இருக்கின்ற அண்ணாமலை ஒளி தரிசனம் செய்ய வந்து எங்களோடு பாடு எம்பாவாய் என்று நம்மை எழுப்புகிறார் மாணிக்க வாசகர். திருச்சிற்றம்பலம்.